இன்னைக்கு ஜூலை 1 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து வீட்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்காங்க டென்ஷனா. அப்ப தாத்தா வந்து கேட்கிறாரு, ஏமா நீ வாக்கிங் போகணும்னா நீ விஜய் கூட போயிருக்கலாம்லன்னொன்னே, ஐயோ தாத்தா நான் வந்து இவர் இப்போ வெளியில போயிருக்காருல்ல, அவர் போற இடத்துல எல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து சர்ப்ரைஸ்ல என்ன செய்ய போறாரோன்னு ஆர்வத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்துல இருக்காங்க. இப்போ விஜய் செம டென்ஷன்ல உள்ள வந்து என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படி சொல்லிட்டு அந்த போஸ்டர் காட்டி என்ன வந்து எப்படி இப்படி போட்டோ எடு அப்படி போட்டோ எடு சொல்லிட்டு கடைசியில என்னை கொண்டு போய் அப்பள விளம்பரத்துல போய் இது பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு செமையா கத்துறாரு. அப்ப ராகினி ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நின்றுதாங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொன்னா, முத ரூமுக்கு வா, மரியாதைக்கு வந்து செய்யற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூமுக்கு போயிடுறாரு. இப்ப தாத்தா வந்து என்ன சொல்றாரு, என்னம்மா இப்படி ஆயிடுச்சுனோடனே, தெரியல தாத்தா நீ சமாளிச்சிருவியானோடனே, என்னமோ தெரியல சொல்லிட்டு காவேரி அப்படியே பயந்துட்டே ஸ்டெப்ஸ்ல ஏறுறாங்க. அப்ப ராகினி வந்து கிண்டல் பண்றாங்க. இந்த மாரி இதுக்கு தான் இப்படி வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தியானோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு இது எங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம். அவரு எப்படி கோவமா போனாலும் ஒரு முத்தம் குடுத்தா சாஃப்ட் ஆயிருவாரு. எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். நீ உன் வேலைய பாரு" சொல்லிட்டு காவேரி இங்க அப்படியே பயங்கரமா டயலாக்லாம் பேசிட்டு ரூம் வாசல்ல போய் நின்னுட்டு, "இப்ப என்ன பண்றது? இவ்வளோ கோவமா இருக்காரே! என்ன செய்றதுன்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு பயந்தே நிக்கிறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "டோர வந்து லாக் பண்ணு" அப்படின்னோனே, "கண்டிப்பா போட்டேன்மான்னோனே, நான் என்ன சொல்றேனோ அத செய்ன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்துறாரு. டூ ஜஸ்ட் ஐ வாட் ஐ சே அப்படி சொல்லிட்டு சத்தமா கத்துறாரு. காவேரி பயந்து போய் கதவ சாத்திட்டு உள்ள போய் உள்ள வந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணி வச்சிருக்கனோனே இப்ப காவேரி கேக்குறாங்க, அப்பள விளம்பரத்துல உங்கள போட்டா தான் உங்களுக்கு பிரச்சனையானோனே, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி என் போட்டோவ இந்த மாரி நீ போட முடியும்? எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னோனே, காவேரி என்ன சொல்றாங்க, இல்ல நம் வீட்ல ஹால்லலாம் உங்க போட்டோவ எடுத்து போடும்போது நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? அதனால உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் இந்த மாரி செஞ்சேன்னோனே, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறேன்னே தெரியல. நீ தெரிஞ்சு செய்றியா? தெரியாம செய்றியா? சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு திட்டிட்டே இருக்கிறாரு. காவேரி காத மூடிட்டு நிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி போய் பாட்டி கிட்ட போய் சூப்பரா போய் போட்டு விட்டுருந்தாங்க இந்த மாரி. விஜய வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாரி அப்பளப்பு நோட்டீஸ்ல போய் ஒட்டி வச்சிருக்கிறா. அவரு பாவம் ரொம்ப கோவமா போயிருக்கிறாரு அப்டின்னோனே, இப்ப பாட்டி என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க. இப்ப ராகினியும் இப்ப காவேரி காத பொத்திட்டே கீழ வராங்க. ஐயோ! திட்டுனது இன்னும் காதுக்குள்ளேயே நிக்குது தாத்தா. இப்படியா திட்டுவாரு? ஒரு இது இல்ல அப்படியே ஒரு ஃப்ளோலயே போய்க்கிட்டே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தாத்தாட்ட அப்படியே புலம்பிட்டு இருக்கும்போதே ராகினி வராங்க. இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீ பாட்டுக்கு நாளைக்கு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து இந்த மாரி போஸ்டர் ஒட்டுவ. அப்புறம் இந்த வீட்ல உன்ன யாரும் கேட்க வேண்டாமா? அதனால தான் அவர் சத்தம் போட்டாருன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு என் புருஷன ஃபோட்டோ எடுக்கிறது என்னோட உரிமை. அதுல தான் நான் இந்த மாரி செஞ்சேன். வேற யாரையும் நான் ஃபோட்டோ எடுத்து ஒட்டணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லும்போது, விஜய் மேலேருந்து நோட்டீஸ தூக்கி எறிஞ்சு, "நீ இன்னும் போஸ்டர் அடிச்சு ஒட்டுற இதுல தான் இருக்கிறியான்னோனே" காவேரி, "பாருங்க தாத்தா இப்பதான் சண்டைய சரி பண்ணிட்டு வந்து இவ மறுபடியும் சண்ட இழுத்து விட்டுட்டா" அப்படின்னோனே, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ தானம்மா சொன்ன கோ வித் எ ஃப்ளோன்னு. நீ ரூம்ல போய் பேசிட்டு வந்த பிறகு நீ மறுபடியும் வந்து போஸ்டர் ஒட்டுவேன்னு சொன்னனால தானே அவன் கோவப்பட்டு அத தூக்கி எறிஞ்சான். அதனால நீ அத விட்டுருமா" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ரூம்ல சண்ட போடுறாங்களா, அப்பவுமே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஒரு உரிமையில தான் செஞ்சேன்" அப்படின்னோனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, "என்ன உரிமையில செஞ்ச நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்னோனே, "சேச்சே அப்படிலாம் இல்ல. இப்ப தான் நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்கல்ல, அந்த உரிமையில தான் நான் பண்ணுனேன்" அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் தான் விஜய் வந்து திட்டவே ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரோடு ஃபுல்லா இப்படி போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காவேரிய திட்டிட்டே வர்றாரு. கார்ல வரும்போது, ஆஃபீஸ்ல வந்தோனே, "சார் என்ன சார் புதுசா அப்பள விளம்பரத்துலலாம் நடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கீங்க" அப்படி சொல்லி வாசல்லயே ஒருத்தர் சொல்றாரு. "இங்க பாரு யாராச்சும் உள்ள போய் சொல்லட்டும் அத பத்தி அப்புறம் இருக்கு உனக்கு" அப்படின்னோனே, உள்ள நுழைஞ்சோனே எல்லாரும் சொல்ல வாய் எடுக்குறாங்க. காவேரி எல்லாரையும் அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. அந்த ப்ரொமோ சீன் தான். அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்